ஹலோ வணக்கம். விஜய் டிவில ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற சீரியல் மூலமா பிரபலமான நடிகர் ஸ்ரீ இவரை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவருடைய தற்போதைய புகைப்படம் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சி அடைய வைக்கும் விதமா இருக்கு. பொதுவா படங்கள் சீரியல்ல நடிச்ச ஒரு சில பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் சீரியல்ல நடிச்சுட்டு சில வருடங்கள் கழிச்சு காணாமலும் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிடுறாங்க. அப்படி நம்ம இப்போ நடிகர் ஸ்ரீயும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கிறாரு. விஜய் டிவில ஒளிபரப்பான கனா காலும் காலங்கள் அப்படிங்கிற சீரியல்ல ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மூலமா பார்த்தீங்கன்னா அறிமுகமாகி அதுக்கப்புறம் தொடர்ந்து சீரியல் அதாவது சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கும் நடிக்க போனவர் அப்படின்னா நமக்கு நடிகர் ஸ்ரீயை கண்டிப்பா சொல்லலாம். வழக்கு எண் 18 அப்படிங்கிற திரைப்படத்திலும் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சு பிரபலமானாரு. கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற சீரியலுக்கு அப்புறமா வழக்கு எண் 18 திரைப்படம் ஒரு வித்தியாசமான ஒரு படமாவும் அமைஞ்சிருந்தது. ஹீரோவா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. தெருவில் தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிற மாதிரி கேரக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ரியலா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கான பல விருதுகளும் இவருக்கு கிடைச்சிருது. அதுக்கப்புறமும் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் அப்படிங்கிற படத்திலையும் சந்துரு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரோல் நடிச்சிருந்தாரு. தொடர்ந்து மாநகரம், இருகப்பச்சு அப்படின்னு சொல்லி ஒரு படங்களை பற்றியும் தொடர்ந்து நடிச்சிருந்தாரு. கடைசியா இருகப்பச்சு அப்படிங்கிற திரைப்படம் 2023 வெளிவந்தது. இந்த படத்தில் இவர் கடைசியா நடிச்சிருந்தாரு. இப்போ ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்கிறாரு. கனா காலம் காலங்கள் அப்படிங்கிற சீரியல் மட்டும் இல்லாமல் விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் தமிழையும் சீசன் 1லையும் கலந்துக்கிட்டாரு. அதுல நாளே நாள்ல நிகழ்ச்சியில அவர் ஒரு பர்சனலா பாத்தீங்கன்னா விலகிட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு சில படங்கள் மட்டும் நடிச்சிட்டு இவரை காணவே இல்லையே, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு வந்த நிலையில இப்போ இவருடைய பார்த்தீங்கன்னா இவருடைய புகைப்படம் ஒரு சமூக வலைத்தள பக்கத்தில் ரொம்ப பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இவருடைய சோசியல் மீடியா பக்கத்துலையும் நிறைய பேர் தேடிட்டு வந்தாங்க இவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. அந்த சோசியல் மீடியா பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா தலைமுடிலாம் நீண்ட தலைமுடியோட உடல்லாம் ரொம்பவே ஒல்லியாகி ரொம்பவே பரிதமான நிலையில பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிற மாதிரியான போட்டோஸ் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தள பக்கத்தில் அவர் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி இருந்தாரு. இது உண்மையான இவருடைய ஐடி தானா, இது வேற யாரும் பார்த்தீங்கன்னா ஐடியில போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்ரீயோட அவருடைய ஐடியில பார்த்தீங்கன்னா நிறைய போட்டோஸ்லாம் தலைமுடி இருக்கிற மாதிரி அரகுறை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி அவரோட கெட்டப்பே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுற மாதிரி அவருடைய போட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. பொதுவாக சினிமாவில் அழகா இருப்பவங்க அசிங்கமாக இருப்பாங்க, அசிங்கமாக இருப்பவங்களை அழகா காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. கனா காணும் காலங்கள் சீரியலில் ஒரு சூப்பரான ஒரு பிளே பாயை நடிச்ச நம்ம ஸ்ரீ வழக்கு எண் 18 வில்லம்பு போன்ற திரைப்படங்கள் அப்படியே ஆப்போசிட்டா சூப்பராகவே நடிச்சிருப்பாரு. இப்போ இவருடைய தற்போதைய புகைப்படம் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாகவும் இருக்கு. இது உண்மையா இவருடைய ஐடி தானா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த மாதிரி போட்டோஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவரு யாரும் நிறைய மார்பிங் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. கண்டிப்பா ஸ்ரீயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவருடைய தற்போதைய புகைப்படம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.